ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மலேசியா மொத்த மக்கள் எண்ணிக்கை 30,20,42,000. அதுல 6.7% தமிழ் மக்கள். ஆனா ஜெயில மட்டுமே 60% தமிழர்கள். பஸ் ஸ்டாப்ல ஆரம்பிச்சு நம்பர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. படிப்படியா குரூப்பா கேதர் பண்ணி சண்டை போடுவாங்க. ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி ஏரியாவை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் லோரோ 25. 2 கேங் லோரோ 25 கைப்பிடிக்க எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோசம் கண்ணா கண்ட்ரோல் கீழே 7-5 வெட்டுமணி. இல்ல பிரச்சனை வேகமாங்க. என்னடா சொல்ற? நம்ம ஃபீல்லையா? ஆமாண்ணே. யாரு? அந்த சிரியும் அவன் பசங்களும் தானே. செம்ம சூடா போயிட்டு இருக்குண்ணே. எங்க ஏரியாடா? 7-5 கைங்க. நான் வருவேன். கேக்குறதுக்கு நீங்க யாருடா? என்னது உங்க ஏரியாவா? அப்ப கோசமக்க நாங்க தம்பி. அதெல்லாம் எங்க அப்பா இருந்த காலம். அதான் உங்க கேங் வாழை ஒட்ட நறுக்கி அனுப்பி வச்சாச்சுல. இப்ப என்ன வாழாட்டி வந்து நிக்கிற? பழசெல்லாம் மறந்துருச்சா இல்ல மண்டை குழம்பி போச்சா? டேய் சும்மா காமெடி பண்ண தெரியுமா? உனக்கு தான் மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். 7-5 கைங்கடா. திரும்ப வருவோம். அப்பாடா விட்டா பேசிக்கிட்டே போற. ஏய் போயிரு. அடுத்த தடவை இந்த இடத்துல பார்த்த சாவடிச்சிருவேன். கூட்டி போடா. ஏய் பாத்துருங்க தெரியுதா? சொன்னா கால் பண்ணுங்க. கிளம்புறேன். கண்டிப்பா. டேய் வீரா எங்கடா இங்க? இல்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதான் வந்து பாத்துட்டு போலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் தான் உன்னை இந்த பக்கம் வரவேனால. ஏன்டா வந்த? அண்ணி தான் பயந்துக்கு இருந்தாங்க. சார் கோவமா இருக்கலா? ஐயோ சாமி ஆட போறா. சரி வா சமாளிப்போம். எல்லாம் ஓகேயா? போட்டு டேய் ஸ்ரீ இங்க வா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவனை போடணும்னே. ரொம்ப பேசுறான். 7-5 நான் யாருன்னு காட்டணும்னே. ஏய் அமைதியாரு, நான் இருக்கேன்ல. இல்லண்ணே இப்பெல்லாம் 7-5 நான் யாருக்கும் பயம் இல்லாம போச்சு. பேசுறப்பே மேல கை வைக்கிறானே. டேய் ரிலாக்ஸ் பண்ணு. பந்துலாட்டு பிரச்சனை தானே? ரொம்ப துள்ற. புதுசா ஜாமா செஞ்சு வச்சிருக்கேன். நேரம் வரும்போது சொல்றேன்.
என்ன பா. நீ இப்படியே போயிட்டு இரு. கேங்கு கேங்குன்னு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு. அச்சோ ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் தலை எழுத்து. கையெடு. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. எவனுக்காச்சும் பிரச்சனைனா நீ எதுக்கு முந்திக்கிட்டு போற? தேவையா உனக்கு? ஏய் என்ன பேசுற நீ? அது நம்ம பசங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணாக்க நான் போமா வேற யார் போவா? நம்ம பசங்க நம்ம கேங்கு. என்ன பத்தி யோசிச்சியா? உனக்கு ஒரு தம்பி இருக்கா படிச்சுக்கிட்டு, அவனை பத்தி யோசிச்சியா? அப்படிதான் போன மாசம் உன் ஃப்ரெண்டு ராஜு சஸ்பெக்ட் கேஸ்னு சொல்லி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனையா இல்ல ஆயுள் கைதியான்னு தெரியாம அவரோட வைஃப் என்கிட்ட வந்து புலம்புனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா? ஏய் இப்ப ஏன் அழுகுற? என்னாச்சு? இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்க. ஓ, உனக்கு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதுல? ஆமா, நீ அப்படிதான் சொல்லுவ. உன்னை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் போ, என் கண்ணு மணிக்கு நிக்காத. ஏடேவா ருத்ரா நீங்க என்ன ருத்ரா பத்திரியாதா? அவ ஆளை பக்கம் போயிட்டான். கத்தியும் பட்டதில்ல, ஓ மூச்சு பட்டதில்ல, நானாக நானே இல்ல. சிறைச்சாலை கூட எனக்கு வழியே தரவில்லை. நீ சிரிச்சா போதும் புள்ள, உறங்காம காத்திருப்பேன். என் எதிர்காலம் நீதான் புள்ள. ஆண்டி சாக இமையோரமாய் தேவதை
மீச ஜோக்கா இருக்கு. எங்க வாங்குனது? பசார்ல. அதான் எங்க வாங்குனது? கண்ணான கொடுத்தாரா? சூப்பரா இருக்கு. இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்துதான். அப்புறம் இன்னைக்காவது பார்த்தாளா? எங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்றது? சரி, நான் என்ன பேசி பார்க்கட்டா? வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீயா? நீ லவ்வ சொல்றதுக்குள்ள என் மாவன் தாத்தாவே ஆயிருவான். டேய் விடுங்கடா, பாவம். வெடப்பா, நாளைக்கு பாக்குறேன், பேசுறேன். ஆமா ஆமா, அப்படியே போய் சொல்லிட்டாலும். டேய் இங்க வாங்க. டேய் யாரா அவனுங்க? தெரியல. பேக்லண்ணா செக் பண்ணு. டேய் ஜாமடா. பட்டிக்கிற வயசுல யாரா கொடுத்தா? இல்ல கண்ணன் தான். டேய் பேக்க வாங்க, கிளம்பு. டேய் நான் பேசிக்கிறேன், போங்க. சின்ன பசங்க போய் பாத்தியம் கண்ணன் சின்ன பசங்க எல்லாம் கெடுக்கிறாரு. டேய் நான் எத்தனை தடவை சொல்றது, கண்ணன் ரொம்ப நல்லவரு. இது அந்த ராகாவோட வேலையா தான் இருக்கும். ஏன்டா சட்ட சட்டன்னு அலையிற? டேய் உனக்கு என்ன, உன் வீட்டுக்கு போனா எல்லாருமே இருக்காங்க. ஆனா எனக்கு அன்னைக்கு எங்க அப்பா நடுரோட்ல வச்சு போடும்போது யாரா வந்து கேட்டா? கண்ணான மட்டும் தான் வந்தாரு. அவருக்காக நான் என்ன வேணுமோ செய்வேன். உனக்கு என்ன, நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலையில இருக்க. ஆனா நான் என்ன படிச்சிருக்கேன்? இதான்டா எங்க லைஃப், இதான் எங்களுக்கு கெத்து. ஏய் ஓவரா போற. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றேன், பாத்துக்க. இதெல்லாம் சரியில்லை. ஆமா, உன் தம்பி 7 மக்களோட தங்கச்சியோட சுத்திட்டு இருக்கானா? உண்மையாவா? சுத்துட்டோம். இப்ப அதுக்கு என்ன, முடிச்ச பொண்ணோட பழகுறான். மாட்டிக்க போறான். டேய் அவன் ஏன் தம்பிடா, சிங்கம்டா அவன். நீயா? பயந்துட்டியா? உங்க அண்ணன் யாராவது பாத்துட்டு போறாங்க. அதுக்கு அதுக்கா? உங்க அண்ணன் ஃப்ரெண்ட் யாராச்சும் பாத்துட்டா காலைல தான் உங்க அண்ணனுக்கு எங்க அண்ணனுக்கு மார்க்கெட்ல பிரச்சனை தெரியுமா? டேய் ஏன்டா இப்படி பயப்படுற? பொம்பளை பிள்ளை நானே தைரியமா இருக்கேன், உனக்கு என்ன? நான் பயப்பு இல்லையா? எங்க அண்ணி கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்னு. எங்க அண்ணி திறமை எங்க அண்ணன் நினைச்சு எப்படி திறமை அழுந்துக்கு இருக்காங்க. இதுல நான் வேற அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா? உங்க அண்ணி அழுகுறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? ஒன்ன நினைச்சு நான் எத்தனை வாட்டி அழுதுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த மூஞ்ச பார்த்தா அழுவுற மாதிரி இல்லையா, அழ வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. கோச்சிக்கிட்டியா? சும்மா சொன்னேன். செல்லம்ல என் மேல சத்தியமா. சரி நான் கிளம்புறேன். பாய். ஏய் எங்க போற? மியூசிக் கிளாஸா? ஆமா, வரியா? போய் தொலை. உன்னை வச்சுக்கிறேன். சரி சரி நான் பாத்துக்கிறேன். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. கூப்பிட்டீங்களா? ஒரு புது ஷிப்மெண்ட் வருது. போலீஸ் கடுபிடி வர அதிகமா இருக்கு. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம எல்லோரும் 25ல வைக்கலானே, அங்கதான் போலீஸ் போக மாட்டான். இது நம்ம பீஷ்ம இடம் எல்லோரும். ஆமாண்ணே. ஓகே அங்கே வை. இல்ல அங்கதான் சின்ன பையனுங்க வேலை செய்யக்கூடாதுன்னு தட்டி வச்சிருக்கானே. அப்படியா? ஆமாண்ணே, இப்ப அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பசங்க சுத்திட்டு இருக்காங்க. டேய் அவனுங்களே நம்ம சட்டையில சேர்க்க வேண்டியதானடா. கேட்டு பார்த்தோம், முடியாதுன்னு சொல்லிட்டான். வேலைக்கு ஆகலாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே, நான் சொன்னேன்னு வைக்க சொல்ல. ஒரு ராத்திரி தானே, அப்புறம் பாத்துக்கலாம். வா போலாம். இதே டெய்லி எனக்கு பொழப்பா போச்சு. ஏந்திரிடா, பாரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏந்திரி.
எப்படியாச்சும் சொல்லிடணும். மாதவி, என்ன இல்ல இல்ல, சும்மாதான். சும்மா டேய், இங்க பாரு, இப்படி செஞ்சுட்டு போறாடா. டேய், அப்படின்னா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. எது பிடிச்சிருக்கா? ஏன்டா நீ வேற? டேய், கல்யாணம் பண்ணிக்காதடா, வாழ்க்கை நாசமா போயிடும். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுக்க, நீ காலி. நீ சாருவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. டேய், லவ் பண்ணும் போதெல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டாளுங்கடா. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போற, எதுக்கு போற, யாரு கூட போற, எப்படி போற, ஐயோ 1008 கேள்வி கேட்பாளுங்கடா. டேய், ஆனா சாரு நல்ல பொண்ணுடா. ஆனா நான் ரொம்ப கெட்டவன்டா. நீ கெட்டவன் இல்ல, நல்லவன் தான். இந்த சட்டல் எல்லாம் சேராம இருந்திருந்தா நீ நல்லவன் தான். பீஷ்மா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் வீட்டுல வச்சுக்க. சரிண்ணா. கண்ணான கொடுக்க சொன்னார். சரி. டேய், என்ன இது? இப்படிதான் அண்ணன் ஏதாவது கொடுத்து விட்டு வீட்டுல வச்சுக்க சொல்லுவாரு, நானும் வச்சுக்குவேன். மறுநாள் காலையில இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இது வரைக்கும் திறந்து பார்த்ததில்ல, என்ன இருக்குன்னு கேட்டதில்ல. பட்டாதான் தெரியும் உனக்கு. சாரு கிட்ட என்ன சொல்ல போற? டேய், அவ எதுவும் கேட்க மாட்டா, அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியமும் இல்ல. என்னது தெரியல, கண்ணான கொடுத்து இன்னைக்கு ஒரு நைட் நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைத்தியமா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? உள்ள என்ன இருக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கண்ணானனுக்காக எதையும் செய்வேன். அறிவு இருக்கா? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். டேய், எப்ப பார்த்தாலும் இதே பாட்டாவே பாடிக்கிட்டு எரிச்சலா இருக்கு. பாருங்க அண்ணே, நான் 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல வெளியே உள்ள ஜாமாவை உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லாவா இருக்கு? போலீஸ் இவரை பிடிச்சிட்டு போனா நான் என்னென்ன செய்வேன்? சரி சரி, நீ உள்ள போ, நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். டேய், பொண்டாட்டி கிட்ட எப்படிதான் பேசுவியா? அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இங்க பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வந்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது எல்லாத்தையும் நீ விடணும், புரியுதா? என்னமோ தைரியம் இல்லைன்னு சொன்ன. பார்த்தேன், நல்லா பார்த்தேன். வா போட்டோ எடுக்கலாம். நைஸ்ல. டைம் என்ன? டைம் ஆச்சு, வா கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? இப்ப எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஷாக்கா கர, நீ என்ன கழட்டி விட்டு போலான்னு நினைக்கிறியோ? முத படிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். உனக்கு நான் தான், புரியுதா? அம்மா சாமி, ஆளை விடு. முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எவனையாவது கூட்டிட்டு நான் காடியில போறனாலே மட்டும் பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. ஜோக் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பலாமா? வரலையா? சரி பாய். ஏ, இங்க வா. நானா? இல்ல, உன் பக்கத்து வீட்டு பாட்டிய.
வா. இல்ல அன்னைக்கு உங்க பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? ஓ இல்ல, ஊரு ஃபுல்லா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியுது. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத பாரு, இது எனக்கு பிடிக்கும், விட்டுரு. புரிஞ்சுதா? சரிங்க, சாரி. இனிமே இப்படிலாம் எதுவும் நடக்காது. சரி போ. ஓ டேய் தள்ளு. ருத்ரன். ஏய் உண்மையாவா? டேய் ரொம்ப தாண்டா பீத்திக்கிறா. நமக்கெல்லாம் செட் ஆகாது, அதான் வேணான்னு விட்டேன். நீ வேணான்ட்டியா இல்ல அவ உன வேணான்னு சொல்லிட்டாளா? டேய் டேய் அவ தான் வேணாம் சொல்லிருப்பாடா. நீ பொத்து. ஹலோ அண்ணே. விஷ்மன், நல்லா கேட்டுக்க. ஓகேண்ணே. நீ நம்ம ராகா தீபன் சேர்ந்துக்கிட்டு இன்னும் நம்ம பையனுக்கு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ண போறீங்க. ஓகே? சரிண்ணே. செம்மையா இருக்கு. ஒருத்தனை விடக்கூடாது. ஓகே. பின்னால் இருக்கல. வாங்க 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 வாங்க. சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சு. அவடியில ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிண்ணா. என்னடி எங்கடி கூட்டி போற? என்னாச்சுடி? மெசேஜ் பண்ண உனக்கு ரிப்ளை பண்ண தெரியாதா? என்னாச்சுன்னு சொல்லு. என்னடி? என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ்
கிளப்ல பிரச்சனை பண்ணா சேர்த்து வச்சு வாங்கு. இந்தா. வச்சு செய்யுங்கடா. மாயா வா. அந்த ஸ்ரீ கேங்க நம்ம வீரா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க. எங்கடா? என்னடா சொல்ற? ருத்ரா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க தம்பி மேலேயே கை வச்சிட்டானே. இன்னைக்கு அவனை போடுறேன். அதான் வந்திருக்கோம்ல, பேசுவோம். ஏய், யாருவன்? நம்ப போடினா? இல்லண்ணே. சரி, எல்லாம் கேட்டுக்குங்க. அவன் டேபிளுக்கு வந்ததே பெரிய விஷயம். அடக்கி வாசிங்க. வாங்க. அப்புறம் என்ன நடக்குது கண்ணா? என்னடா மணி, நீ சொல்லு. என் கிளாப்ல புந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. கைங்களோட யாரோ ஒரு தங்கச்சி கூட வம்பு கிழித்திருக்காங்க. வம்பா? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. டேய் டேய், வேற ஆளே கிடைக்கலையா? என் தங்கச்சியா கிடைச்சாளா? உன் தங்கச்ச போய் கேளு, வேற ஆள் கிடைக்கலையான்னு. அவனை நேத்தே செஞ்சிருக்கணும்டா. கழுதைங்க போடி பசங்களா, வெளியே போங்கடா. டேய் மணி, என்னடா அவன் உனக்கு? கையா மீறி போறீங்க. பேசிட்டு இருக்கும் போதே கையா வைக்கிறீங்க. டேய் மணி, இங்க பாரு. என்ன பொடி பிரச்சனைக்காக பேச குட்டியா? கிளப் பிரச்சனையா, சரக்கு பிரச்சனை? இங்க பாருடா, உனக்கு வேணுமா? போடணுமா? வா இறங்கு, போடுவோம், பாத்துருவோமே. பேச வந்துட்டான். இங்க பாரு, அவனுங்க ஏன் தம்பிங்க. அவனுங்க தப்பே பண்ணாலும் நான் அவனுக்கு அனுப்பேன்டா. என்ன அவன் உனக்கு? நீ ஆரம்பிச்சிட்ட.
டேய் உன் டைம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அண்ணே பீஷ்மா, நான் தான் பேசிட்டேன்ல, கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். அப்புறம் வந்தானுங்க நான் போடுவோம். சரிண்ணே. உன் தம்பி பேர் என்ன? வீரால? ஆமாண்ணே. டாக்டர் என்ன சொல்றான்? இல்லண்ணே, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா ரொம்ப அடி. ஓகே, பாத்துக்க சொல்லு. தம்பி உனத்தா, இன்னைக்கு நாங்களாம் இருந்தோம், அதனால நீ தப்பிச்ச. இனிமே ஒன்னத்தான் ஏம் பண்ணுவானுங்க. நீ என் சட்டையிலையும் இல்ல. படிச்ச பையன் மாதிரி இருக்க, ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு, இல்ல சட்டையில வந்து சேரு. புரிஞ்சுதா? ஆ ஆ. டேய் நான் சொல்றது கொஞ்சம் தேங்க்ஸ் அண்ணே. அதுக்காக அண்ணனை விட்டுட்டு வர சொல்றியா? டேய் இப்பாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் லவ் பண்ணதுக்கு அடி வாங்கல, உன் தம்பியா இருக்கனால தான் அடி வாங்கினான். ஏய், அவங்களுக்கு நேரம் குறிச்சாச்சு, செத்தானுங்க. டேய் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன் கண்ணானே உன் ஃபேமிலி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பார்த்து பேசு. பார்த்து தாண்டா பேசுறேன். நீ தான் பைத்தியம் மாதிரி ஒரு சட்டை பின்னாடி போயிட்டு இருக்க. அவங்களே பிரச்சனை உருவாக்குவாங்களா, அவங்களே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா? நான் மட்டும் அங்க இல்லைன்னா உன் தம்பி அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? டேய் எனக்கு சட்டை தாண்டா முக்கியம். டேய் நிம்மதியா ஒரு நாள் கிளப்க்கு போக முடியுமா? இல்ல பொண்டாட்டியை கூட்டிட்டு சினிமா தான் போக முடியுமா? உன் தம்பி அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கூட லவ் பண்ண முடியல, அப்புறம் என்னடா பெரிய சட்டை? எனக்கு என்ன சொன்னா கண்ணான வந்து நிப்பாடுறா. அந்த கண்ணான வராம இருந்திருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. வெளியே போடா. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம ருத்ரன். நீ வாய் மூடு. டேய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அட்வைஸ் ஒன்னு எனக்கு தேவையில்ல. நான் போறேன். நான் போறேன். போய் தொலை. அவனுங்க எப்பவுமே உன்னதான் தேடி வருவானுங்க. நல்லா இருக்கும். இந்தா தேங்க்ஸ்டா. நான் வரேன். டேய் டேய் என்னடா இவன்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேளு. ருத்ரன் அண்ணகிட்ட போய் பேசுங்க. அவன் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டான். கண்ணாடனை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் கோவப்பட்டேன். அவர் அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு. பத்தியா, இதான் எனக்கு பிடிக்காது. நான் என்ன பேபியா? ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாரு, நான் யாரு கூட இருக்கேன், என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி சரி கோவப்படாதீங்க. ருத்ரன் அண்ணகிட்ட போய் பேசுங்க ப்ளீஸ். இங்க பாரு, எனக்கு ஒன்னா அவன் தான் வந்து நிப்பான். என்ன பண்றது, ஈகோ இந்த காலத்தோட டிசீஸ். கொஞ்ச நாள் போட்டோம். நானே போய் பேசுறேன். ஏன் இப்படி பாக்குறேன்? நீங்க எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும். கவலைப்படாத, எனக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். சரியா? நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அது போதும். ஹலோ மயா, மயா என்னாச்சு மயா? இனிமே எனக்கு கால் பண்ணாத, புரியுதா? மயா என்ன சொல்ற மயா? எங்க அண்ணன் இனிமே உங்க கூட பேசக்கூடாது. மயா 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 சொன்னா கேளு மயா. மயா போனவே மயா. ஹலோ மயா.
வாழும் யோகம் உனக்கு இல்லையே வேலை இல்லாத வெட்டி பயந்தாடி உன் கூட நானும் எதுக்கு வாழா கூட இருப்பேன்னு நீயும் சொன்னிய ஆனா பாதில கட்டி விட்டு அப்பிட்டாரிய அப்பு விட்டா காதல காதல முன் சுத்தி அப்பு உடைய காதல காதல முன் சுத்தி காதல பூ சுத்தி அத்து விட்டு காதல காதல பூ சுத்தி சொல்லட்டா என் காதல் கதைய அது சொல்லாட்டாட தூக்கம் இல்லையே என் போல ஒரு லூசு இல்லையே மச்சு கேளுடாதிலவே இல்லையே போதும் பாடி இதுக்கெல்லாம் போயிட்டு கண்ணீரை விட மாட்டேன்டி வேறால நீ வச்சுக்கிட்டாலும் இல்ல கட்டிக்கிட்டாலும் அடி உன் மேல நான் வச்சலவே பெஸ்ட்னு தான் சொல்ல வைப்பேன் காதல காதல முன் சுத்தி உடைய காதல காதல முன் சுத்தி ஸ்ரீ காலிலேருந்து உன் தங்கச்சி கதவே திறக்கலடா என்னன்னு கொஞ்சம் பாருடா. மாயா மாயா கதவை தோட உள்ள என்ன பண்ற? மாயா 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 என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி கதவை போட்டு அடிச்சிட்டு இருக்க? மாயா கதவை தோட. என்னடா என்ன பண்ற? பாருங்க வரேன். மாயா 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 என்ன மாயா மாயா ஐயோ மாயாவுக்கு என்ன ஆச்சுன்னா மாயா எந்திரி மாயா 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 எந்திரி மாயா எந்திரி மாயா ப்ளீஸ் மாயா என்கிட்ட பேசு மாயா தங்கச்சி செத்துட்டானே செத்துட்டா. எல்லாருமே போடணும். நான் விட மாட்டேன். பயங்கர கிளம்ப சொல்லல. எங்க பார்த்தாலும் போடணும். இந்த வருடம் நாங்கள் அதிக தொண்டு ஊழியர்களை ஈடுபடுத்தி மிகவும் முறையான வழியில் வேகமாக பக்தர்கள் தரிசனம் செய்து வெளியேறுவதற்கான வழிகளையும் வகுத்து வருகிறோம். ஹலோ, பால்குடங்கள் எடுப்போரும் காவடிகள் எடுப்போரும் முதல் நாளான இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணி முதல் மாதவி, பரவாயில்லையே, பேர்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்க. ஆமா, ஏன் திடீர்னு இப்போ வர சொன்னேன்? ஏன் சும்மா கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம்.
நான் சும்மா தான் கேட்டேன். இன்னும் என்ன பிடிச்சிருக்கா? என்கிட்ட தான் பேசுறியா? என்ன தேடுற? இல்ல ஆள் யாராவது அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கியா? அடிச்சே புத்தி எங்க போகுது பாரு. இங்க பாரு, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. லவ் பண்ணலாமா? என்னடா? இல்ல கனவா நனவான்னு செக் பண்ணி பார்த்தேன். நிஜம் தாண்டா லூசு. தொட்டாவும் தொட்டதில்ல, கத்தியும் பட்டதில்ல, ஓ மூச்சு பட்டதில்ல, நானாக நானே இல்ல. சிறைச்சாலை கூட எனக்கு வழியே தரவில்லை. நீ சிரிச்சா போதும் புள்ள. இத பாரு, நான் உன்னை வேணான்னு சொன்னதும் நீ மத்த பையனுங்க மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணல. என் பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்த. உன் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் சொல்லி ஹெல்ப் பண்ண போனேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ தண்ணி அடிக்க மாட்ட, தம் அடிக்க மாட்ட. மொத்தத்துல நீ ஒரு நல்ல பையன். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு. ஓகே. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் தெரியும்டா. இத பாரு, உன் மூஞ்ச பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்த. நீ என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப ஏன் அன்னைக்கு பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்சாப்ல சொன்னீங்க? சொன்னேன் பிடிக்கலன்னு. நீ கேட்ட உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் அப்படி இப்படின்னு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேணா? என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன பிடிச்சிருக்கா? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? வேணாடா போட. டேய் சும்மா சொன்னேன். இப்ப எங்க போற? ஏதோ சொல்லிட்டு போ. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
டே வீரா உட்காரு. எங்கெல்லாம் உன்னை தேடுறது? இங்க வந்து உட்காந்துருக்க. மாயா மறக்க முடியலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் அதுக்காக உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா. ருத்ரன் சொன்னதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் என்னால தானே. நானே உன்னை அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறேன். வேணாண்ணே, எனக்கு மாயா விட நீ தானே முக்கியம். இல்லடா, நான் சட்டிலேருந்து வெளியாக போறேன். நிஜமாவா? ஆமாண்டா. நானே போய் அந்த சிறைக்கிட்ட பேசி அவன் தங்கச்சி உன்னை கட்டி வைக்கிறேன். அண்ணி கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. வீரா, நீ என் தம்பிடா. சாரிண்ணே. சாரி எல்லாம் கேட்காத, புரியுதா? இங்க வா. லைஃப்ல எப்பவுமே ஒரு கோல் வச்சுக்கோ. நீ படிக்கிற, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப்ல அப்படி சந்தோஷமா இரு. இந்த சட்டை சண்டை கேங் எல்லாம் என்னோட போட்டுண்டா. ருத்ரன் கிட்ட கூட பேசணும். சாரு வேற பிரெக்னெண்டா இருக்கா. வேலைக்கு நான் வேலை தேடணும். டே வீரா, ஆடுறதுக்கு ரெடியாடுறா. என்னாச்சு? நம்மளை சுத்திட்டானுங்கடா. என்ன சொல்ற? இரு இரு. நான் சொல்றது கேளு, இங்க இருக்காத போ. இல்லண்ணே,
நான் போக மாட்டேன். நீ வா, 2 பேரும் போலாம். வீரா, சொல்றது கேளு. சாரு பாத்துக்கோ. நல்லா படி. சண்டெல்லாம் வேணாண்டா. ருத்ரன் கிட்ட போ. உனக்கு என்ன சொன்ன? சரியா? இல்ல, நான் போக மாட்டேன். நீ வா, சேர்ந்தே போலாம். நீயாச்சும் வாழுடா. அவங்க எப்படி என்ன தேடி வருவானுங்க? உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ போ. இல்ல, போக மாட்டேன். நீ வா, போலாம். வா, போலாம். சொன்னா கேளு. போக மாட்டேன். யாரும் இல்ல. சாரு தனியா இருக்கா. இவனுங்க வீட்டுக்கு இறங்கிறது கட்டியும் நீ போய் பாத்துக்கோ. எனக்கு ஒண்ணு ஆகாதுடா. இல்லண்ணா, நான் ஒண்ணு விட்டு போக மாட்டேன். நீ வா, போயிடலாம். வாடா. சரிடா, நீ போய் நம்ம பசங்களெல்லாம் கூட்டிட்டு வா. இங்க இரு. இங்க இரு. நான் சொன்னதை மறந்துடாத, சரியா? வச்சுக்கோ. எதுவும் கேட்காத. நீ போ. போடா. விட்டுட்டு போனீங்க. நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? மாலை போடுறீங்க அவனுக்கு என்ன? பீஷ்மா பீஷ்மா எழுந்திரி. பீஷ்மா பீஷ்மா உனக்கு ஒண்ணு இல்லை, எழுந்திரு. டேய்
உன் பேரு பீஷ்மன்டா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நீ போவ. எழுந்துடுறா. டேய் ராகா, பீஷ்மன்டா. ஏன் பீஷ்மன்டா? எழுந்திருக்க மாட்டானா? பீஷ்மா, பீஷ்மா, டேய் பீஷ்மா, எழுந்துடுறா. பீஷ்மா, டேய், அவன் என் தம்பி மாதிரிடா. எழுந்துடுறா, எழுந்துடுறா. அம்மா, சாருமா, நீ அழாதம்மா, நீ அழாத. என் பீஷ்மனை எப்படி ஆக்கணும்னு நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா பீஷ்மா. இது உன் மேல சத்தியம்டா பீஷ்மா, சத்தியம்டா பீஷ்மா. இல்லடா, பேச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னானுங்கடா, அதனாலதான் சும்மா. சரி, டேய், ஒரு உயிர் போயிடுச்சு. என் தம்பியோட உயிர் போயிடுச்சு. இன்னொரு உயிர் போகணும், போகணும் எல்லாத்தையும் இப்பவே. டேய் ராகா, பீஷ்மன்டா, பீஷ்மன்டா, பீஷ்மா, அவனை கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை கொல்லாம விட மாட்டேன்டா. பீஷ்மன்டா, வீரா, வா வீரா. எங்க அண்ணனை காப்பாற்ற முடியலண்ணே. வீரா, உன் மனசுல இருக்கிற அதே வலி என் மனசுல இருக்கு. பீஷ்மனை கொன்னவனோட தலை எடுக்காம நான் தூங்க மாட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். போ, நீ போ. எங்க அண்ணனை போட்டோன்னே கல்யாணம் போங்க. அதான் சொல்றேன்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ படிக்கிற பையன், இது உன் வாழ்க்கை இல்ல. நான் சட்டையில சேரணும். எங்க அண்ணன் கண்ணான கண்ணனு உன் பேர் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்க அண்ணனே இல்ல, அவர் இடத்துல நான் இருக்கேனே. ஏய், நீ சின்ன பையன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன சொல்ற? நீ என் குடும்பத்தோட சேர போறியா? ஆமா, கேர்ள் ஃபிரெண்ட இழந்தேன், எங்க அண்ணனையும் இழந்தேன். என் சைட்ல இருந்து 2 உயிர். டேய், அழாத. இங்க பாரு, அவளை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, அதான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சரி, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடு. இதுக்கப்புறம் யோசிக்க எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் யோசிச்சனா நான் எனக்கே சந்தேகமா இருக்கு. எல்லாத்தையும் போடணும், எல்லாத்தையும் போடணும். பீஷ்மர் ரத்தம்ல, அதான் இப்படி துடிக்கிறேன். வீரா, நான் சொல்றத கேட்டுக்க. நீதான் அடுத்த பீஷ்மன். எல்லாம் கேட்டுக்கங்க. பீஷ்மன் எதை கண்ட்ரோல் பண்ணானோ அதெல்லாம் இனிமே வீரா கையில. புரிஞ்சுதா? வீரா தான் அடுத்த பீஷ்மன். ஆனா வீரா, அவசரப்படாத. மெதுவா, அமைதியா, அமைதியாரு. உன் கோபம், உன் ஆவேசம் எல்லாத்தையும் அடக்கி வச்சு சரியான டைம் வரும், அப்ப பிடிச்சு சூறாவளியா எழு.
ருத்ரா. என்னாலதான் மாதவி நான் அவனை தனியா விட்டுருக்க கூடாது. நான் மட்டும் கூட இருந்திருந்தா அவனுக்கு ஒன்றா இருக்காது. நீ என்ன பண்ணுவ? அவன் தானே உன்னை போக சொன்னான். என் தப்புதான் மாதவி. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். நான் அவனை விட்டுருக்க கூடாது. இப்ப போயிட்டா மாதவி. இங்க பா, வீணா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது ருத்ரா. முடியல மாதவி, வலிக்குது. எனக்கு புரியுதுடா. ப்ளீஸ் அழாத. உனக்கு நான் இருக்கேன். லவ் யூடா. வா. என்ன பண்றது தெரியல மாதவி. அழாதடா. என் கூட வா. வா. உலகமே பிடிக்கிறதே, என் இதயத்தில் 100 பறவைகள் சுகமாகவே பறக்கிறதே. இதயங்கள் இடம் மாறியதே, நிமிடங்கள் கரைந்தோடியதே. ஒரு பிரியம் எட்டி எட்டி உன்ன நானும் பார்க்க, பட்டு போன நெஞ்சில் பூ பூக்க, குட்டி குட்டி கண்ண வச்சு சாச்ச, பட்டாம்பூச்சியாக நானும் மாறுறேன்டி. சுத்தி சுத்தி ஓடி தாக்க, புத்தி வச்ச மனசரி கேட்க, கிச்சு கிச்சு நோட்டுடா ஆசை, மூச்சு காத்து கூட உன்னை தேடுறா. இல்லை, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். சொல்லு. அது எப்படி உங்கள் தம்பிங்க நாங்கள் ஃபுல்லாக ஸ்டைலாக இருக்கோம், நீங்கள் மட்டும் எப்பொழுதும் வெள்ளையும் சொல்லியமா இருக்கீங்க? ராகா, சொல்றேன் கேளு. நம்மளை எதிர்க்கிறவன் இருக்கால, அவனை குத்தும் போது ரத்தம் தெரிக்கும், சட்டையெல்லாம் ரத்த கரையாயிரும். பார்க்கிறவனுக்கு தெரியணும் இந்த கண்ணை யாருன்னு. அதான் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சின்ன வயசு, கலர் கலர் சட்டை போடுங்க,
பொண்ணுங்களுக்கு அதானே பிடிக்கும் என்ன? ஜாமா கை மறுதுனே. எங்கடா? யாரு? வேற யாரு? அந்த 7 இன்ச் சட்டக்காரங்க தான். சரி, வீராவை அனுப்பி வை. நீ அவன் கூட போ. அவனையா? அவன் எப்படிண்ணே? ஏய், அவன் ரொம்ப துள்றான்டா. அனுப்பி வை, அப்போ அது அடங்குவான். சரிண்ணே. ஏய், 7 இன்ச் சட்டக்காரங்க ட்ரக்ஸும் காசும் கைமாத்த போறீங்க. நம்ம போறோம், அந்த ட்ரக்ஸையும் காசையும் தூக்குறோம். நடுவுல எவன் வந்தாலும் போடுறோம். புரியுதா? புரியுதா? சுத்துப்பட்டாங்க, வண்டி எடு, வண்டி எடு, போ 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 போ. வண்டி எடுறா டேய். வீரா நம்ம நினைச்ச மாதிரி வெறியோட இல்ல, கொலை வெறியோட இருக்கான். ஒத்தையா நின்னு எல்லாத்தையும் போட்டானே. நம்பவே முடியல. அந்த 7 இன்ச் சட்டக்காரங்கள போடும் போது அவன் கண்ணை பார்க்கணும். நானே மிரண்டுட்டேன். வேற மாதிரி இருக்கானே. ரொம்ப சைலண்டாவும் ரொம்ப ரொம்ப வயலண்டாவும் இருக்கான். வீரா மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். இருக்கட்டும். பீஷ்மனை விட இன்னும் பெரிய ஆளா வருவான். ஓகே, பீஷ்மாவோட ஏரியா அதான் ஏரியா 25. அவன் கண்ட்ரோல் விடு. என்ன ராகா, எந்த கொம்பை எதிர்த்து வர்றான்னு பாப்போம். சாரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. நீங்க? நான் நல்லா இருக்கேன். ரெகுலரா செக்அப்லாம் போறல. பேபி ஹெல்த்தியா இருக்குல்ல? கேட்க சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு. சரிண்ணே. அம்மா, வீரா எங்க? வீராக்கு என்னாச்சு? வீரா இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவரு படிக்கிறத விட்டுட்டாரு. இப்போ
சட்டை எல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. வீரா இப்ப அவரோட அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு. இப்போ கண்ணா அண்ணன் தான் அவருக்கு எல்லாமே. நான் விட்டுட்டேன். எவ்வளவுதான் சொல்றது, எவ்வளவுதான் அழுவுறது. வீரா இப்போ பீஷ்மனை விட இன்னும் தப்பா போயிட்டு இருக்காரு. வீரா போட்டுட்டான், வீரா போட்டுட்டான். காசு ஒழுங்கா வரணும், புரியுதா? போன தடவை மாதிரி குறை இருந்துச்சு. சொதப்பதுன்னு அந்த வாட்டி கரெக்டாக வரும். வீரா, எப்படி இருக்க? லைஃப்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுது. நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உனக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமா? நீங்களே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சுத்தி அழிச்சு பேசுறீங்க? கண்ணனை கூட சுத்துறியா? ஆமா, கண்ணனோட சுத்துறேன். ஏன்? ஏன்னா எங்க அண்ணனை போட்ட ஒவ்வொருத்தனையும் என்ன போடணும். அந்த கேங்ல சேர்ந்து எல்லாத்தையும் போடணும். மாயா கூட சந்தோஷமா சுத்திக்கிறேன். என் கனவெல்லாம் குள்ளி தோண்டி புதைச்சிட்டானுங்க. தப்பு பண்ற வீரா. உங்க அப்பா போட்டான்னு சொல்லிதான் பீஷ்மன் கண்ணனை கூட சேர்ந்தா. இப்போ உங்க அண்ணனை போட்டான்னு சொல்லி நீ கண்ணனை கூட சுத்துற. யோசிச்சு பாரு, இதுக்கு முடிவே இல்லையா? நான் போட்டுட்டு தான் யோசிப்பேன். இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் எங்க அண்ணனாடி வச்சுக்கோ. நீ எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, என்கிட்ட இல்ல. புரியுதா? அப்புறம் என்ன எங்கேயாவது பார்த்தா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா? அப்புறம் பார்ப்போம். பாய். அதோட நிறுத்திக்கணும். பீஷ்மன் இப்ப நம்ம கூட இல்லை. உன் அன்னைக்கு நீ மட்டும்தான் இருக்க. என்ன என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். நீ எனக்கு தம்பி மாதிரி. ஆனா இந்த பாதை வேணாம். நீ போற அந்த பாதை உங்க அண்ணன் கூட விரும்ப மாட்டாரு.
தெரிஞ்சுதானே பிரேக் போட்டேன். மேபி. பாய். பாய். ருத்ரா, சொல்லு மாதவி. அப்பா கிட்ட நம்மள பத்தி சொல்லிட்டேன். சந்தோஷமான விஷயம் தானே. அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? சரி, அதை விடு. நம்மள பத்தி உங்க அம்மா கிட்ட சொன்னியா? கூடிய சீக்கிரம் சொல்றேன். ஓகே, பாய். மாதவி, I love you. ஹலோ, I love you too சொல்ல மாட்டியா? என்ன சொன்ன? I love you ன்னு சொன்னேன். போடாடி. I love you. ஓவரா போய்கிட்டு இருக்கடா. டேய், நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா? பீஷ்மன நாங்க போடல. போய் சொல்லாத. ஏய், நாங்க போய் சொல்லி எங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? வீரா ஸ்ரீயோட தங்கச்சியா லவ் பண்ணிட்டு இருக்கான். நாங்க நினைச்சிருந்தா வீராக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சு பீஷ்மன் எங்க சைட் இழுத்திருக்கலாம்ல. அப்புறம் எதுக்குடா பீஷ்மனை நாங்க போடணும்? நாங்க என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? நான் சிரி கிட்ட சொன்னேன், சரக்கு பிரச்சனையோ சட்ட பிரச்சனையோ மிக்ஸ் பண்ணாதுன்னு. சேர்த்து வை. ஏன அவன் கோசங்கசாலோட தம்பி. அவன் தம்பி நான் சட்டக்காரனா இல்லண்ணா. அப்புறம் சட்டையக்குள்ளதான்டா பிரச்சனை, புரியுதா? நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும், அப்பதான் பிரச்சனை தீரும். ஆனா சரக்கு பிரச்சனை அப்படி இல்ல, சமாதானமா போயும் பிரச்சனையை தீக்கலாம். கேட்டுக்கோ, உன் தங்கச்ச வீராக்கு கட்டி வை, பீஷ்மனை நம்ம சைடு இழுத்துருவோம். இதெல்லாம் ஏன் இப்ப வந்து என்கிட்ட சொல்ற? வீரா கிட்ட இதை சொல்லணும்னு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணோம். அவன் தான் எப்ப பார்த்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான், வெட்டா வரான். நீயாச்சும் கேளு, அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீ வெறியோட போனான் பீஷ்மனை போட. அவன் போட போகும்போது பீஷ்மன் அங்க செத்து கிடந்தான். ஆனா அங்க இருந்தது இதுதான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பீஷ்மனை நான் தான் போட்டேன்னு. அது உண்மை இல்ல, தப்பான இன்ஃபர்மேஷன். இப்ப இருக்கிற பொடி பசங்களாம் வீரா கூட போய் சேர்ந்துட்டாங்க, புரியுதா? நாய ஏண்டா இது ராகாவுடையா? ஆமா.
நான் பீஷ்மனை கொண்ட நாங்களா? உன் பொண்டாட்டி கேஎல் செந்தூர்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா பினாங் புங்கர் ராய அப்பார்ட்மெண்ட் 45 வீட்ல இருக்கான்னு ரொம்ப நல்லாவே தெரியும். டேய், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். டேய், நான் பார்க்க தான் நல்லவன், ஆனா கொஞ்சம் கூட அப்படி இல்லை. இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லல, 8 மணிக்கு போன் அடிச்சு உன் பொண்டாட்டிய போட சொல்லிடுவேன். புரியுதா? புரியுதா? சொல்றேன், எல்லா உண்மையா சொல்றேன். விஷயத்துல மூக்கட உழைச்சான். பொடி பசங்களை ஜாமா வைக்காம தடுத்தான். இல்லண்ணே, தப்பு. சின்ன பையன்கிட்ட போயிட்டு ட்ரக் வைக்க சொல்றீங்க. டேய், யார்கிட்ட என்ன பேசுற தெரியுதா? பார்த்து பேசு. தீபன், பீஷ்ம நம்மாளுதான். அவன் சொன்னா சரியாதான் இருக்கும். தேங்க்ஸ்ண்ணே. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் சாரிண்ணே. என்ன இருந்தாலும் அவனோட நிறைய பொடி பசங்க சுத்திட்டு இருந்தாங்க. எவனையும் சட்டையில எடுக்கல. கூடயே சுத்துவாராம், ஆனா சட்டையில சேர விட மாட்டாராம். அந்த பொடி பசங்க எல்லாம் இங்க சட்டையில சேர்ந்திருந்தா இந்த ஏரியாவிகளோட தான் இருக்கும். பீஷ்ம எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்தான். அதான் டைம் வரட்டும் காத்திருந்தோம். டைமும் வந்துச்சு. அப்பதான் மாயாவோட வீராவோட பிரச்சனை வந்துச்சு. மாயாவை போட்டதே நாங்க தான்டா. அப்புறம் பீஷ்ம செஞ்ச ஒரே தப்பு, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் தம்பி மேலே கை வச்சிட்டானுங்கண்ணே. இதை எப்படி விடக்கூடாதுண்ணே. சரி, என்ன செய்யலாம்? கை வச்சவனோட கை எடுத்துடலாமா இல்ல தலையை எடுத்துடலாமா? இல்லண்ணே, இதான் வேணான்றேன். இன்னைக்கு என் தம்பி மேல கை வச்சதுக்காக நம்ம அவங்களை வெட்டினா பழி வாங்குறதுக்கு நாளைக்கு அவனுங்களும் நம்மள வந்து வெட்டுவானுங்க. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும்ண்ணே? என்னடா சொல்றான் இந்த பீஷ்ம? ராகா, என்னடா நேத்து ராத்திரி தலைவர் படம் போட்டாடா டிவில? பார்த்து டயலாக் பேசுறான் பாரு. சரி, விட்டுருவோம். இந்த பொருள் எல்லாம் விட்டுருவோம். சட்டை வேணாம், சரியா? பொடினுங்களா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. காவி கட்டிக்குவோம். ஆசிரமத்தில் சேர்ந்துடலாம். நீதான் எங்க குரு. இல்ல இல்ல, சுவாமி. சுவாமி பீஷ்மா.
சுவாமி பீஷ்மாயானந்த நமஹ. டேய் கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கடா. பீஷ்மானந்த சுவாமி சுவாமி. டேய் சிரிக்காதீங்கடா சாமி. என்னண்ணா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கிண்டல் பண்ணிட்டல, நீ சீரியஸா பேசிட்டு இருக்க. சொல்லு. இல்லண்ணே, நான் சட்டை கட்டிலான்னு முடிவு பண்ணிட்டேனே. என்ன பீஷ்மா சொல்ற? இல்லண்ணே, தோணுது இதான் சரியா இருக்கும். எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுக்கப்புறம் பீஷ்ம உயிரோட இருந்தா செத்தாண்ணா. சட்டையில இருந்து எவன் வெளியானாலும் நாங்க போடுவோம். அதான் அன்னைக்கு ராத்திரியே போய் பீஷ்மனை போட்டோம்டா. நாங்க பிளான் போட்ட மாதிரி வீரா அடுத்த பீஷ்மனா மாறினா. வீரானால அந்த ஏரியாக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வந்துச்சு. நிறைய பொடி பசங்க நம்ம சட்டையில பூந்தாங்க. பீஷ்ம செய்ய முடியாதுன்னு சொன்னதை எல்லாத்தையும் அவன் தம்பிய வச்சு செய்ய வச்சோம்ல. கோசம் கோசம் நான் சும்மா வாடா. bloody. ஏய் பார்த்து பேசு. இது உன்னோட தானே? ஆமா. பீஷ்மன் இருந்த இடத்துல இது எப்படி வந்துச்சு? டேய் உனக்கு யாரு கொடுத்தது? மணி. மணி. கேட்டியாராகா? அப்புறம் என்ன அப்பயே கொண்டு வராம இப்ப கொண்டு வர? பம்பளுக்கவா? பிரேஸ்லர் மட்டும்தான் மணி சொன்னான், மத்ததெல்லாம் ஒரு ரைட் கதிர் சொன்னான். பீஷ்மன் கண்ணனே கண்ணனே பின்னாடி தாண்டா அலைஞ்சான். அவன் சட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் அவனை கொன்னுட்டியடா துரோகி, உன்னை விட மாட்டேன்டா. ருத்ரா பாத்தியாராகா? ருத்ரா அதான் தாண்டவம் ஆடுறான். டேய் என்னடா என் மேலே கை வைக்கிறியா? நான் யார் தெரியுமா? நசிக்கிடுவேன். காலே வெப்பட்டா பாடா. ஏய் தப்பு தப்பு. ஏய் முதல்ல இங்க இருந்து நீ உயிரோட போக முடியுமான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உயிரோட இருந்து பாரு, அப்புறம் பேசிக்கலாம். டேய் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ சொன்னதை செய்டா. இன்னைக்கு ராத்திரி நான் தாண்டிட்டேனா உன் சட்டையில இருக்கிற எல்லாத்தையும் வெளியாக்கணும். செய்வியா? சொல்லு. சவால் ராகா கேட்டியா? சவால் விடுறா ருத்ரா. நம்ம கேட்டு பயந்துட்டோம்ல. டேய் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீ உயிரோட மட்டும் இருந்துரு. என் தம்பிங்க நான் எல்லாரும் இந்த சட்டை விட்டு போறேன்டா, இல்லன்னா அறுத்துக்கிறேன்டா. இப்ப போ. என்ன பாக்குறப்போ? இங்க இரு. என்னாச்சு?
ருத்ரம் தானா? அண்ணங்கிட்ட போய் கேளு. ஏய் போனை கொடு, ஒரு கால் பண்ணிக்கிறேன். என்னாச்சுண்ணே? வீரா, நான் சொல்ல போறது உனக்கு ஷாக்கா இருக்கும். என்னண்ணே? உன் அண்ணனோட சாவுக்கு ருத்ரா தான் காரணம். ருத்ராவா? என்ன சொல்றீங்க? நீ அன்னைக்கு ராத்திரி உன் அண்ணனை பார்க்க போறது அவனுக்கு தெரியும். நீ எங்க எத்தனை மணிக்கு அவனை பார்க்க போறேன்னு அவன் 8 மணிக்கிட்ட சொல்லிட்டான். அதனால அத்தனை பேர் சேர்ந்து உங்க அண்ணனை போட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம தீபன் தான் கண்டுபிடிச்சான். அதை பத்தி பேசிக்கலாம் தான் அவனை இங்க கூப்பிட்டேன். போயிட்டான். பேசிக்க போறியா? என்ன லாரியானா? செத்தது ஏன்? என் கையில தான் சாவு. வீரா, அவன் அது மட்டும் சொல்ல, உங்க அண்ணனை கொன்னது நான் தான் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். உன் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டா? இன்னொரு அந்த வார்த்தை சொல்லாத. என் அண்ணன் சாவுக்கு காரணம் வந்தோம். உன்னை ஏன் கையாளி கொள்றேன்? காடியாடுறான். அந்த ருத்ரா, ரகா ரகா, எனக்கு அந்த ருத்ராவோட தலை கைக்கு வரணும். அந்த நாயோட தலை இன்னைக்கு விடியறதுக்குள்ள கைக்கு வரணும். சொல்லிட்டேன். பீஷ்மசத்தால அதை விட கொடூரமா இருக்கணும். இவன் சாவு அதை விட கொடூரமா இருக்கணும். இந்த கண்ணை யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். புரிஞ்சுதா? சரி. அந்த ருத்ராவை வீரா போடுவா. வீராவை நீ போட்டு தள்ள. என்ன ஏனா ராகா, ஏனா வீரோட அண்ணனை நாம தான் கொலை பண்ண ராகா. அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்? நம்ம புறத்துக்கு அவன் அலைவான். ஏனா அவன் சாகணும். செம பிளான். கண்டிப்பா போடலாம். இப்ப போடலாம். நம்ம விக்கிற ஜாமா அவன் இடத்துல நல்லா ஜோரா போகுது. எல்லா இடத்துலயும் நம்ம ஜாமான் தான் அடிச்சுக்கிறாங்க வாங்குறதுக்கு. இனிமே அவன் தேவையில்ல. பீஷ்ம இல்லனா வீரா இல்லனா வேற ஒருத்தன். பொடியனுங்களுக்கு பஞ்சம். பயப்படுறியா? ஆமா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் இறங்கி வரானுங்க. ருத்ரா ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணு. பிரச்சனை எல்லாம் வேணாம். இல்ல மாதவி, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த கேங் மொத்தத்தையும் நான் அழிப்பேன். ஒரு ஃபேமிலி, ஒரு லவ் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போயிடுச்சு. பீஷ்மன் சட்டையை விட்டு வெளியே வந்திருப்பான். வீரா மாயா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருந்திருக்கலாம். தேவையில்லாம 2 உயிர் போச்சு. பீஷ்மன் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நான் என்னையே ஏசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம் அந்த கேங், அதுக்குள்ள நடக்கிற துரோகம். எனக்குள்ள இருக்கிற வெறி இப்ப வெளியே வந்து நிக்குது. அதுக்கு தீனி போடத்தான் இந்த ராத்திரி. அந்த கேங்க நான் அழிக்க போறேன். ஒருத்தனையும் விட போறதில்ல.
வீரா கிட்ட சொல்லிட்டியா? அவனுக்கு நான் கால் பண்ணேன், ஆனா அவன் போனை எடுக்கல. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சரி, நான் போனை வைக்கிறேன் மாதவி. I love you, Rudra. I love you too, மாதவி. itu lah dia.
கேட்டதுனால தாண்டா வந்திருக்கேன். எங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்த துரோகியை நீங்களே கொன்றுங்க. என்னால பார்க்க முடியல. கூட பழகிட்டான். அண்ணே என்னண்ணே இப்ப நீ சாவடா. உங்க அண்ணன் நீ எப்படி ஆக வேணாம் நினைச்சாரோ அதே மாதிரி நீ ஆயிட்ட. பாரு துரோகத்தை கண் முன்னால பாரு. உங்க அண்ணன் மாயா சாவு காரணம் இவங்க தாண்டா. அவனை போடுங்கடா. இந்நேரம் கண்ண நாட ஆளுங்களாம் சுத்திருப்பாங்க. கிளம்பிடலாம். வா போலாம். வா நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி பண்ணதப்ப மறுபடியும் நான் பண்ணல. அதனாலதான் என் அண்ணன் இருந்தேன். போலாம் வா. வீரா நீ போ வீரா. உன் லைஃப் போய் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணனை போட்டவனுங்களே எல்லாத்தையும் போண்டு. எங்க அண்ணனை இழந்த வழி எனக்கு தான் தெரியும். சும்மா விட மாட்டவனுங்க. வீரா உன் கோபம் உன் கண்ணை மறைச்சிட்டு யோசிச்சு பாரு. உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. உனக்கே புரியும். விட்டுரு விட்டுரு. வேணாம். எப்படி இவ்வளவு சொல்ற? அவன் எல்லாத்தையும் போடணும். இங்க பாரு, அவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ எல்லாத்தையும் விட்டுரு. யாருக்காக இல்லாட்டியும் அண்ணனுக்காக. புரியுதா? பாருடா, என் தங்கச்சியை கொன்னுட்டியே. இனிமே இது ஏன் இடம்.
பார்த்தாலே பட்டைய நட்டுக்கும் பறைய பார்த்தாலே சுட்டு போசிக்கும்